செய்தி கொடுக்கணும். சரி, என்னோட சேர்ந்து வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை பார்ப்போம். எரேமியா எழுதின புஸ்தகமாக புக் ஆஃப் ஜெரேமியா. ஓகேயா, எரேமியா எழுதின புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து புக் ஆஃப் ஜெரேமியா 32 32வது வசனத்தை அதிகாரத்தை நம்ம எல்லாரும் 32 ஓகேயா. புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 32 verse number 17 எழுதுவோம். 32:17 நம்ம எல்லாரும் எடுத்துருவோம். தேவனால பேசுவோம். ஓகே, நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஓகேயா, தேவனால செய்யக்கூடாத அதிசயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகே, ஜெரேமியா இது குறித்து அவன் பேசும்போது தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, தேவனால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஓகேயா, எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம வந்து இந்த 3 வார்த்தையை நம்ம படிக்கும் போது நம்ம முதல்ல நம்ம பாட்டு பாடணும். தேவனால் ஆகாதது எதுவும் இல்லை. ஓகேயா, ஆகாதது, கூடாதது, முடியாதது எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஜெரேமியா சொல்கிறாரு, அந்த வசனத்தில் மறுபடியும் சொல்கிறேன், உம்மாலே செய்யக்கூடாது. ஓகேயா, உம்மாலே செய்யக்கூடாது. ஓகே, தேவனால செய்யக்கூடாது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் என்ன வேணாலும் தேவனால செய்வார். ஆனால் தெய்வ பிள்ளைங்க தான் வந்து அது முழுமையாக விசுவாசிக்கிறது இல்லை. அதுதான் தேவனுடைய அற்புதங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் அது நடக்காது. ஸோ தேவனால் முடியும் என்று விசுவாசிக்கும் போது அது முழு மனசாக நம்ம விசுவாசி இருக்கும்போது பாருங்கள், அது உங்களோட ப்ரேயராக இருக்கட்டும், தேவையாக இருக்கட்டும், பணக்காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, தேவன் அதிசயமாய் அற்புதமாய் தேவன் அது வந்து தேவன் செய்வார். ஸோ இதை குறித்து தான் நம்ம வந்து இன்றைக்கி வேதத்தில் நம்ம வந்து பார்க்குறோமா. ஓகே, நம்ம இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் வந்து செய்ய முடியும். ஓகே, ஒரு உதாரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse number 14. ஓகே, இங்கே வந்து ஆபிரகாம் வந்து தேவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை. ஓகேயா, எனக்கு எந்த ஒரு பிள்ளையும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆபிரகாமுக்கு வந்து வயசாகிடுச்சு. வயசுன்னா ஆபிரகாமுக்கு வந்து 90 வயசாகிடுச்சு. அவருக்கு சாராளுக்கு 80 வயசாகிடுச்சு. ஓகே, உலக சயின்டிஸ்ட் படி அவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தை பிறக்காது. ஓகேயா, அது வந்து ப்ராப்ளம். ஸோ ஆபிரகாம் வந்து தேவன்கிட்ட இது கொண்டு வந்த உடனே தேவன்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அவரோட குறையை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த காரியத்தை வந்து மனுஷன்கிட்ட கொண்டு போனால் அவங்க நிச்சயம் அவங்க வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். ஆமென். அது ஒரு வசனம் இருக்குது, நான் அப்புறமா காட்டுவேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்போ ரொம்ப பேருக்கு தெரியும், ஆபிரகாம் கூட ரொம்ப பேர் இருக்கிறாங்களே, அவருடைய வேலைக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவன் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எப்போ முன்னையே 75 வயசுலேயே தேவன் வந்து ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 90க்கு மேலே 90 ஆயிடுச்சு. ஆபிரகாம்கிட்ட வந்த உடனே தேவன்கிட்ட வந்த உடனே சொன்னார். ஸோ ஒரு நாள் தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாம் பார்க்குறதுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, தேவன் உனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பாரு, அவருக்கு வந்து ஈசாக் என்று நீ பேர் வைக்கணும் அப்படின்னு பேரையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்ட உடனே சாரா வந்து கூடாரத்தில் தானே இருந்தா, அவன் வந்து நகைத்தான்னா சிரிச்சான். ஓகேயா, இது எப்படி முடியும்? ஓகேங்களா, இம்பாசிபிள். ஓகேயா, இம்பாசிபிள், முடியாது. இது எப்படி முடியாது. ஸோ அதுதான் வந்து அப்போ தெய்வத்தூது கேட்குறாங்க, சாரா சிரிக்கிறா, அவன் சொல்கிறா இல்லை நான் சிரிக்கலன்றான். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு 90 வயசில் குழந்தை பிறக்கும் போது அப்படின்னா கஷ்டம். இப்போ இது வந்து ஆபிரகாம் வந்து 99 வயசுக்கிட்ட வந்துட்டார். ஓகேயா, 99 வயசுக்கிட்ட வந்துட்டார் இந்த சம்பவம் நடக்கும்போது.
அது பிரச்சனை தானே. இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து தேவதூதர் சொல்கிறாங்க, தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அந்த 14 சொல்லப்பட்டது 14வது வசனத்தில் 18, 11 நீங்கள் படித்து பாருங்கள். தேவதூதர் சொல்கிறாங்க, தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை, தேவனால் முடியாது எதுவுமே இல்லை. ஓகேங்களா, சொல்கிறாங்க. ஸோ தேவன் வந்து அது சொல்லும் போது பாருங்கள், இன்றைக்கி சாரா மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து தேவன் ஆண்டவர் நம்மள்கிட்ட வந்து சொல்லுவார், நான் வந்து நிச்சயம் செய்வேன், நான் செய்து முடிப்பேன், எதுவாக இருந்தாலும் தேவன் வந்து செய்வேன்னு தேவன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ரொம்ப பேர் வந்து அங்கே விசுவாசிக்கிறது தான் இப்போ பிரச்சனை, விசுவாசிக்கிறது தான் இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதே சம்பவம் தான் நீங்கள் வந்து லூக்கா எழுதுகிற புஸ்தகத்தில் லூக்கா சாப்டர் 1 அதிகாரத்தில் 37வது வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, தேவதூதர் வந்து மரியாட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஓகேயா, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. ஆனால் அதுக்கு முதல்ல பேசும்போது எலிசபெத்துக்கிட்ட தேவன் ஆண்டர் பேசும்போது, அது வந்து எலிசபெத்தோடைய ஹஸ்பண்டை அவன் வந்து பேசும்போது, இது எப்படி முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். ஓகேங்களா, அது எப்படி முடியும், எங்கள் 2 பேருக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால தேவன் ஆண்டர் என்ன பண்ணுறாரு, அதே தேவதூதர் வந்து மரியாள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் மரியா வந்து என்ன சொல்கிறா, நான் வந்து இன்னும் திருமணம் ஆகலை, நான் நிச்சயம் ஆகலை, எனக்கு புருஷன் இல்லை, எப்படி எனக்கு குழந்தை ஆகும் அப்படின்னு அவன் கேட்டான். ஸோ இவ சொன்ன உடனே சொல்கிறாங்க, தேவனால் முடியாது எதுவுமே இல்லை. அதை சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா, அப்படியே டக்குன்னு விசுவாசிச்சுட்டான். ஓகேங்களா, அவள் அப்படியே விசுவாசிக்கிட்டான். ஆனால் எலிசபெத்துடைய ஹஸ்பண்ட வந்து தேவன் சொல்லும் போது அவன் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சாரா மாதிரி கம்ப்ளைண்ட், இது எப்படி முடியும், எங்களுக்கு வயசாயிடுச்சு, அவன் எப்படி பிள்ளை பற்றி எடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே தேவன் என்ன செஞ்சார், அவனோட வாயை அப்படியே ஊமையாக்கிட்டார். ஒரு வருஷத்துக்கு ஊமையாக்கிட்டார் அவன். இன்னைக்கு ரொம்ப பேர் நம்மளோட லைஃப்பில் எல்லா பகுதியிலும் தேவனால் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். ஓகேங்களா, ஆனால் நீங்களும் நானும் இந்த மாதிரி நம்ம வந்து அவிசுவாசமாக தேவனால் முடியுமா, தேவன் செய்வாரா அப்படின்னு தான் நீங்கள் ரொம்ப பேர் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். ஓகேயா, ஹார்ட் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க, பாசம் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு வாரம் கழித்து நான் வந்து எக்ஸ்ரேக்கு போகணும், நான் வந்து எம்ஆர்ஐக்கு போகணும், என்னை வர சொல்லியிருக்காங்க பாச, நான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஜெபம் பண்ணேன் அவங்களுக்காக. ஓகேங்களா, சங்கீதம் 107:20 என்ன சொல்லுது, நான் வார்த்தை அனுப்பி நான் சுகமாக்க சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிதான் தேவன் சொல்கிறேன். சாம் 107:20. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். நான் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உம்மால் ஆகாது எதுவுமே இல்லை, ஓகேங்களா, நீ சுகமாக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன், இப்பொழுதே இந்த ஃபோன் மூலியமாக இந்த வார்த்தை அனுப்பி நீ சுகமாக்க மாட்டோரே அப்படின்னு. அதுக்கு முன்னே அவங்க வந்து ஒரு 3 months அவங்க வந்து செக்அப் போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, எம்ஆர்ஐ எடுத்தால் தான் நமக்கு தெரியும் என்ன எங்கெங்கெல்லாம் ப்ளாக் இருக்குது, இது எதனால் வந்தது. அப்புறம் அவங்க ரத்தம் எக்ஸ்ரே அப்புறம் இன்னொன்றுமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ நேற்று அவங்க வந்து போனாங்க, நேற்று தான் அவங்களுடைய ஃபைனல் டே, அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ போயிட்டு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க வந்து அவங்க முடிஞ்ச பிற்பாடு இன்றைக்கி அவங்க போயிருக்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரிக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ போன உடனே டாக்டர் வந்து சொல்லிட்டா 3-4 காரியங்கள் வந்து அவங்களுக்கு செய்திருக்காங்க. டாக்டர் சொல்கிறான், உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு சிம்டம் எங்களுக்கு காட்டலை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு சிம்டமும் எங்களுக்கு காட்டலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அதை கேட்டுட்டு எனக்கு இன்னைக்கு கால் பண்ணாங்க, பாச டாக்டர் வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு சிம்டமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹார்ட்டில் பிளாக் இல்லை, எதுவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், இதுதான் நீங்கள் வந்து விசுவாசிக்கணும். ஆனால் டாக்டர் வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க,
செகண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், செகண்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு டாக்டர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? தேவனால் முடியாதது எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இப்போ ஆபிரகாம்கிட்ட தேவதூதர் பேசிட்டு இருக்கும்போது ஆபிரகாம்கிட்ட அவங்க தேவதூதர் சொல்கிறாங்க, இல்லை உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஓகேங்களா? ஆபிரகாம் அது விசுவாசம். அதை ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் அதை விசுவாசித்தான். ஓகேங்களா? 99வது வயசில் 99 வயசு ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 10 வயசு வித்தியாசம் கணக்கு போட்டுங்களேன். அவன் கர்ப்பம் தரிக்கிறான். எப்படி முடியும்? இது எப்படி ஆகும்? முடியாது. ஓகேங்களா? இது ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவனாலும் முடியும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. அதனால் நம்முடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும், நாம் தேவன்கிட்ட நம்ம வரும்போது தேவன் செய்வார், தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து காட்டுவார் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா தேவன் நிச்சயம் ஆண்டவர் முடிச்சு காட்டுவார். ஸோ மரியாள்கிட்ட அது வந்த உடனே 2வது தடவை தேவதூதர் பேசும்போது மரியாள் அதை அப்படியே எடுத்துக்கிட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாராக, அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக வருவார். அவன் அப்படியே டக்குன்னு எடுத்துக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு தேவன் செய்வாரா இல்லை செய்ய மாட்டாரா, இல்லை முடிச்சு காட்டுவாரா முடிக்க மாட்டாரா, இதுதான் இன்னைக்கு ரொம்ப பேர் இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். மேத்யூ 17வது அதிகாரமா, புக் ஆஃப் மேத்யூ எல்லாரும் எடுத்துங்க. ஓகே, 17வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கோம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 17 எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஓகே, 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே, ஓகேயா, இவனுக்கு எல்லாம் பிசாசு விரட்ட போயிருந்தானுங்க. ஓகேயா, பிசாசு விரட்ட முடியல. அப்போ இயேசு இவனுக்கு இயேசுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அந்த பிசாசை விரட்டணும், பிசாசு ஓடவே இல்லை, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இயேசு டக்குன்னு என்ன சொன்னார்? உங்களுடைய அவிசுவாசத்தினால தான், அன்பிலீஃப், அதனால தான் அங்கே பிசாசு ஓடலைன்னு சொல்கிறாரு. இப்போ சாராள் அவிசுவாசமாக தானே அவ கேட்டா, அதுதானே எலிசபெத்தோட ஹஸ்பண்டும் கேட்டான் அவிசுவாசம். இன்னைக்கு ரொம்ப பேரோட லைஃப்பில் இந்த அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை. ஓகேங்களா? நிறைய பிரச்சனை. இப்போ நம்ம சர்ச் மெம்பர்ஸ் ஒருத்தவங்க சிங்கப்பூரில் தான் இருக்காங்க, லாக்டவுனில். ஓகே, ஜேபியில் உள்ளவங்க லாக்டவுனில் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு பெர்மிட் முடியும் போது எப்போ அவங்களுக்கு 7ஆம் மாதம் பெர்மிட் முடிய போகுது. ஸோ அவங்களோட கம்பெனியில் நோ மோர் ரினியூலாம் கிடையாது. முடிஞ்ச உடனே எல்லாம் கோ பேக் மலேசியா, அப்படி தான் ஆயிடுச்சு. ரினியூ பண்ண முடியாதுன்றாங்க. ஓகே, இப்போ அவர் எனக்கு கால் பண்ணார், சார் எப்படிப்பா சார், இந்த மாதிரி என்னோடய பெர்மிட் முடியுது, கம்பெனியோடைய என்னோடய சூப்பர்வைசர் மேனேஜரோட வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா பெர்மிட் கிடைக்காது, நோ மோர் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா சார் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தேவனால் முடியாது எதுவுமே இல்லை, ஆண்டரால் முடியாது எதுவுமே இல்லை. ஓகே, அவரை நம்புங்க. இங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ சீசர்கள் பிசாசு விரட்ட போகும்போது ஏசு என்ன சொன்னார்? என் நாமத்தில் பிசாசு விரட்டுன்னு சொன்னார். ஏசுட நாமம் சொன்னாலே பிசாசு நிற்கவே மாட்டான், அவன் ஓடியே போயிடும். அவனோட நாமம் உச்சரித்தாலே அவனுக்கு பயம்தான். ஓகேங்களா? இவனுங்க சொல்லியிருக்கானுங்க, ஆனால் பிசாசு ஓடலை. ஆனால் ஏசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏசு அடுத்து ரிப்பீட் எப்படி சொல்லியாரு? ஓகே, நீ என்ன மாதிரி கை வச்ச, என்ன மாதிரி பைபிள் வச்சியா மேலே, இல்லை கை வச்சியா, இல்லை பேர் கேட்டியா, அப்படிலாம் ஏசு சொல்ல. டக்குன்னு ஒன்றே சொல்லிட்டாரு, உங்களோட அவிசுவாசத்தினால தானே அந்த பேயை ஓடலை அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? சொல்லிட்டு இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஓகே, கடுகு விதை அளவு, நம்ம எல்லாரும் மாஸ்டர் சீனை கடுகு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று நீங்கள் சொல்ல அது அப்புறம் போவோம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அழகாக சொல்லிட்டாரு பாருங்க.
நம்மளால முடியாது எதுவுமே இல்லையா. நம்மளை பார்த்து சொல்றாரு தேவன். ஆண்டவர் வந்து பிசாசுக்கு மட்டும் தேவன் சொல்லலை, நம்மளுடைய எந்த காரியத்துக்கும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லைன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. இப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசுவே சொல்றாரு, பழைய ஏற்பாடு விட்டுருங்க, பழைய ஏற்பாட்டுல அவனுங்க வந்து விசுவாசித்தானுங்க, நடந்தது அற்புதம். இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்ட்டாரு. அப்படின்னா நம்மளால எல்லாம் முடியும். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட், அதான் இயேசு வந்து சொல்றாரு. நீங்க மத்திய எழுதின புத்தகம் 19:26 ஓகேயா, மத்திய 19:26 மார்க்கு 10:27 நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுஷனால் இது கூடாதுதான் அப்படின்னு சொல்றாரு. இயேசு வந்து சொல்றாரு, இது மனுஷனால் கூடாதுதான். 2 வசனமும் அப்படிதான் சொல்லுது. மத்திய 19:26 தென் மார்க் சாப்டர் 10:27. இந்த 2 வசனத்திலையும் இயேசு என்ன சொல்றாரு, இது மனுஷனால் கூடாதுதான், ஆனா தேவனால் கூடும் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த வசனத்துல மட்டும் தேவன் என்ன சொல்றாரு, உங்களால் கூடுன்னு சொல்றாரு. எப்படி? நம்மள்ட்ட விசுவாசம் இருந்தா, என்ன விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கணும்? தேவனால் செய்ய முடியுன்ற விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அது படிப்பா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே, என்னவா இருக்கட்டுமே, ஓகேயா, எதுவா இருக்கட்டும், நம்மளால முடியும் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, தேவன் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில அந்த பகுதியில தேவனுடைய அதிசயத்தையும் தேவனுடைய அற்புதத்தையும் உன்னால பார்க்க முடியும். ஆனா இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகிட்ட சீசர்களை வந்து இயேசு கூட 3 வருஷம் இருந்தானுங்க, 3 வருஷம் வச்சுக்கணுமே, 3 வருஷம் இருந்தாலும் 3 வருஷம் இருந்தானுங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 3 வருஷம் வச்சுக்கங்களேன். இயேசுடைய மிருக்கள், இயேசுடைய அற்புதங்கள்லாம் அவன் கண்ணாலே பார்த்தானுங்க. குஷ்டரோகி மேல கை வச்ச போது குஷ்டரோகி சுகமாயிட்டான். செத்தவன் மேல கை வைக்கும் போது செத்தவன் உயிரோடு வந்துட்டான். ஓகேங்களா? இப்படி நிறைய அற்புதங்கள் எல்லாம் இவனுங்க பார்த்தானுங்க, இவனுங்க எல்லாம் பார்த்தானுங்க, கண்ணால பார்த்தானுங்க. நம்மளாவது பைபிளை படிச்சுதான் விசுவாசிக்கிறோம், அவனுக்கு நேர பார்த்து விசுவாசிச்சானுங்க. நம்ம பைபிளை பார்த்து வாசிச்சுதான் விசுவாசிச்சோம். அப்ப தேவன் வந்து பாருங்க, அவ்வளோ தேவனுடைய அற்புத அதிசயங்களை பார்த்துட்டு இயேசு நாம தான் சொன்னானுங்க, பேய் ஓடல. இப்ப இயேசு அங்க என்ன ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, அவிசுவாசம், அன்பிலீஃப். இதுதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வந்து தேவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் தடைக்கல்லா இன்னைக்கு இருக்கிறதே அவிசுவாசம் தான். ஓகேங்களா? நம்ம வந்து வேதம் வந்து என்ன சொல்றது, நீங்க வேதத்துல வந்து நீங்க எபிரேயர் புத்தகத்துல வந்து இல்ல எபிரேயர் 6வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஓகேங்களா, தேவனுக்கு அவிசுவாசமா இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். ஓகேங்களா? தேவனுக்கு அது வந்து பிரியமே இல்லையா. அப்ப நம்ம வந்து தேவனை வந்து விசுவாசிக்கணும், எதுவா இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டு தேவன் நிச்சயம் ஆண்டு அற்புதம் செய்வார், ஆண்டால் முடியாது எதுவுமே இல்லை. அப்ப தேவன் சொன்னார் பாருங்க, ஆபிரகாம் விசுவாசிச்சான், தேவன் வந்து அவனுக்கு 100 வயசுல ஆண்டு வந்து ஒரு அழகான குழந்தை கொடுத்தாரு. ஓகே, மரியாள் வந்து விசுவாசிச்சா, அவன் இன்னும் திருமணம் கூட ஆகல. ஓகேங்களா? அவளுக்கு தேவன் ஒரு அழகான ஒரு குழந்தைய இயேசு வந்து பிறக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் தட்ஸ் எ மிரக்கிள். அதுதான் ஒரு ஆண்டவருடைய ஒரு அற்புதம். ரொம்ப பேர் வந்து தேவனுடைய வசனத்தை வந்து வாசிக்கிறாங்க, ஆனா அந்த அந்த வார்த்தை மேல வந்து எப்படி அவங்களோட விசுவாசத்தை கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து பேசுறாங்க, தேவன் செய்வாரு, தேவனால் முடியும், தேவனால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுறாங்க, வாய் கிழிக்க பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் நிச்சயம் இந்த பகுதியில எனக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்யணும்னு அங்க நிக்கிறாங்க பாருங்க. இங்கதான் நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ப்ராப்ளம் ஆகுது, நிறைய பிரச்சனை ஆகுது, நிறைய ப்ராப்ளம். தேவன் வந்து நம்முடைய எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்யறதுக்கும் அதிசயம் செய்யறதுக்கு தேவன் எப்பவுமே நம்ம கூட தேவன் காத்துட்டு தான் இருக்காரு. ஓகேங்களா? இதுல நான் ஒரு கொஞ்சம் பகுதியை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. நம்ம விசுவாசிச்சு அதுல நம்ம வந்து பொறுமையா நம்ம காத்திருந்து
நம்ம உறுதியாக நம்ம நிற்கிறோம் பாருங்க, அங்கே தான் தேவனுடைய அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகேயா? நம்ம பொறுமையாக நம்ம காத்திருந்து நம்ம உறுதியாக நிற்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் தேவனுடைய அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பொறுமையும் இல்லை, காத்திருக்கிறதும் இல்லை, உறுதியும் கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள கைவிட்டு அது போயிடுது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதான் இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட். அப்போ நீங்களும் நானும் எப்படி இதை வந்து எப்படி நம்ம வந்து நம்புகிறோம்? ஓகே, ஒரு உதாரணம் பாருங்க. அந்த ஒரு பொடியை வந்து காக்கா எலும்பு பிடிச்சவன் சீசர்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க, அங்கே வந்து ஒரு அற்புதம் நடக்கல. இப்போ இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. இப்போ இயேசுகிட்ட கொண்டு வந்த உடனே இப்போ இயேசு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. ஏன்னா அவன்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவன் கீழே படுத்து கிடக்கிறான், காக்கா இழுப்பு பிடிச்சி அப்படியே கீழே கிடக்கிறான், அவன்கிட்ட பேசவும் முடியாது. இப்போ இயேசு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அந்த பையனோட அப்பாட்ட கேட்குறாரு, என்னால் இது கூடும் அப்படின்னு நீ நம்புறியான்னு கேட்குறாரு. என்னால் அதை செய்ய முடியும்னு நீ நம்புறியான்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, உடனே அவனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறான் பாருங்க. இயேசுகிட்ட இருந்த அனுபவம் அவனுக்கு இல்லை. இயேசு பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஓகேயா? இயேசு பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், அவ்வளோதான். ஆனால் சீசர்கள் போல இயேசு கூட இருந்த அனுபவம் இல்லை. இப்போ நீங்களும் நானும் நமக்கு எல்லாருக்குமே இயேசு கூட அவருடைய ஆவியானவர், அந்த ஸ்பிரிட் ஆஃப் த பிரசன்ஸ், அவருடைய மகிமையோடு இருந்த அனுபவம் நமக்கு இருக்கு. இவனுக்கு அறவே இல்லை. அவன் முடியும், உன்னால முடியும்னு சொன்னான் பாருங்க. அப்போ தேவன் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இதுதான் வந்து இந்த பர்த்திமேயு குருடனாக இருந்தப்ப, ஓகே, அங்கே அந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசுகிட்ட குருடனை வந்து 12 சிஷ்யர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இயேசு அவன்கிட்ட கேட்குறாரு, நான் இப்போ உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் பார்வை அடையணும், ஐ வாண்ட் டு see, நான் வந்து பார்வை அடையணும்னு கேட்குறேன். நீ சொன்னபடியே ஆக கடவுதுன்னு நான் பாருங்க, டக்குன்னு கண்ணு திறந்தது. இதுதான் நீங்கள் நானும் தேவனால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோமோ அங்கே தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம பொறுமையாக நம்ம காத்திருந்து நம்ம உறுதியாக நின்னீங்கன்னா நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஆண்டு செய்வார். அதனால் இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால் செய்ய முடியாது, என்னால் ஆகாதது, ஓகேங்களா, எந்த காரியமும் இல்லை, நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு தேவன் ஆண்டு சொல்றாரு. எப்படி இயேசுக்கு தேவன் ஆண்டு அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் ஆண்டு செய்தாரோ அதே போலதான் தேவன் நமக்கு தேவன் ஆண்டு செய்வார். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்றான். அப்படியே ஒட்டு மொத்தமா சொல்றான், தேவனால ஆகாத எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் தேவன் இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து தேவன் ஆண்டு சொல்றாரு. தேவன் வந்து பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் பழைய ஏற்பாடுல தேவன் செய்வார். நம்ம வேதத்தெல்லாம் வாசிச்சுட்டு வரும்போது தேவன் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் தேவன் ஆண்டு செய்திருக்கார். ஒரு அற்புதத்தை நீங்க பாருங்க, அந்த செம்சன் வந்து அந்த பள்ளத்தாக்களை வந்து அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அந்த கழுதையோட மண்டை ஓடு எடுத்து 1000 பேரை அந்த மண்டை ஓடிலே சாவடிக்கிறான். சாவடிச்சுட்டு பிற்பாடு அவன் கீழே விழுந்துட்டான். இப்போ அவன் உயிர் போகுது. அப்படிதான் இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு. நிறைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் தவறாக எழுதியிருப்பாங்க, பிகாஸ் வார்த்தை இல்லாதனால. ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து என்ன எழுதியிருக்குன்னா, அவன் கீழே விழுந்துட்டான். ஓகே, இப்போ தமிழ் பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி குடித்தான் அப்படின்னு போட்டுருக்கு. அவன் நவர கூட முடியாது, அவன் நவந்து ஸ்க்ரோல் பண்ணி கூட அவங்களால போக முடியாது. அந்த அளவுக்கு அவன் உயிர் போகும்போது தேவன் பாருங்க என்ன அற்புதம் செஞ்சிருக்காருன்னா, அந்த மண்டை ஓடு வந்து அவன் கையில் அப்படியே கீழே விழுந்து இப்படி கிடக்குதுல, அந்த மண்டை ஓடுலேருந்து தேவன் தண்ணீரை ஓட்ட போட்டு அப்படியே அவன் வாய்க்கு நேராக தேவன் தண்ணீரை பீச்சு அடிக்கிறார். அவ்வளோ பெரிய மிரக்கல் காட். நம்ம தேவன் வந்து அவ்வளோ அற்புதமான தேவன், அற்புதம் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர். இதை தான் நிறைய தேவ பிள்ளைகள் வந்து சிலர்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, சிலர்லாம் வந்து தேவன் அறியாத வந்தாங்கன்னா
முதல்ல இயேசு செய்யட்டும், அப்புறம் நான் இயேசு ஏற்றுக்கொள்றேன்றாங்களே. இதே போல தான் நிறைய தேவ பிள்ளைங்க அதிசயத்தை பார்த்த பிற்பாடு தான் தேவன்ட்டு வராங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. அவிசுவாசி அப்படி செய்யறான்னா அது வேற. அதுதான் இயேசு வந்து சீஷர்கிட்ட என்ன சொன்னாரு, ஏன் நீங்க அவிசுவாசமா இருந்தீங்கன்னு தான் கேட்டாரு. வேற எதுவுமே கேட்கல, மற்ற இது எதுவுமே கேட்கல. ஓகேங்களா? நான் செஞ்ச மிருக்கள், நான் செஞ்ச பிசாசெல்லாம் விரட்டுனது பார்த்தீங்க தானே, நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்களா இல்லை வேற மாதிரி செஞ்சீங்களா அப்படிலாம் இயேசு கேட்கல. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஏன் அவிசுவாசமா இருந்தீங்கன்னு கேட்டாரு. இதை தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், இன்னைக்கு தேவனை அறியாதவங்க என்னுடைய ஊழியத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறேன். முதல்ல இயேசு சுகமாகட்டும், அப்புறம் நான் இயேசு ஏற்றுக்கொள்றேன்னு வாங்க. ஓகே, நான் ஒரே வார்த்தையில் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், சுகமாக்குறவரை வந்து நீங்கள் விசுவாசிக்கிறேன்னா உங்களுக்கு சுகமே கிடைக்காது. இப்போ இல்லை, எப்பயுமே கிடைக்காது. இனி டூனியா தூஜோக்களையும் செத்து போனாலும் கூட உங்களுக்கு அற்புதம் கிடைக்காது. அவ்வளோதான், ஒரே ஸ்டேட்மெண்ட். நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு இல்லை தேவன் செய்வார் நீங்கள் பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவன் அவிசுவாசியாக இருந்தாலும் அவனுக்கு விசுவாசம் வேணும், தேவன் மேலே அவனுக்கு விசுவாசம் வேணும். அங்கே தான் தேவனோட அற்புதம் நடக்கும். சும்மா தேவன் வந்து அற்புதம் நடத்திட்டு அப்புறம் நீ விசுவாசின்னா பைபிளுக்கு வந்து மரியாதை எல்லாம் போயிடும், வேற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நீ முதல்ல செய்ய ஆண்டவரே, நான் அப்புறம் பார்க்குறேன், நீ உண்மையான தெய்வமா, நீ உண்மையா உன்னால செய்ய முடியுமான்னு நான் அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு. நான் சொல்றேன், தேவன் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டார். நீ விசுவாசிச்சாதான் தேவன் ஆண்டவனுக்கு செய்வார். விசுவாசிக்காம எப்படி தேவன் ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வார்? தேவன் செய்ய மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், இன்னைக்கு வந்து நிறைய பேர் தெய்வ பிள்ளைகிட்ட குறைபாடா இருக்கிறது இதுதான். நிறைய பேர் வந்து தேவன்கிட்ட வந்து அப்படிதான் செய்கிறாங்க. சிலர்லாம் வந்து என்கிட்ட வந்து முறையிடுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், 10 வருஷம் ஜெபம் பண்ணுறோம், 15 வருஷம் ஜெபம் பண்ணுறோம், 20 வருஷம் ப்ரே பண்ணுறோம். ஓகேங்களா? பிள்ளை இல்லை, பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லை, பிள்ளைங்களோட படிப்பில் ஒரு உயர்வு இல்லை, முன்னேற்றம் இல்லை, நான் செய்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப பேர் வந்து முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, தேவனால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும். அது ஏன் நீ விசுவாசிக்கூடாது? ஏன் அது விசுவாசிச்சு நீ வாழ்க்கையில் வந்து நீ பொறுமையாக காத்திருந்து நீ உறுதியாக இருந்தால் நிச்சயம் அந்த அற்புதத்தை நீ பார்ப்ப. இதுதான் வேதம் நம்மளுக்கு ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு. தட்ஸ் அ பேட்டர்ன். அதுதான் அந்த வழி. ஆனால் நிறைய தேவ பிள்ளைங்க வந்து அவிசுவாசமாக இருக்கிறாங்க. ஒன்று அவிசுவாசமாக தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் தேவன் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நீ பார்த்துக்கிட்டே இரு, தேவன் உனக்கு எதுவும் செய்யவே மாட்டார். ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறதே அதுதான், விசுவாசம்தான். இப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் அப்படியே ஒரு உண்மை இருந்தால் அவர் தான் நம்ம வாழ்க்கையில தெய்வம்னா அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது உண்மைதான். ஆமென். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இயேசுவோட விசுவாசம் தான். உங்களுடைய விசுவாசம் இல்லை, உங்க விசுவாசம் தான் தூக்கி கும்பியில போட்டுரு. ஆண்டோடைய விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கு. அதை வச்சுதான் தேவ ஆவியான நமக்குள்ள அந்த தூண்டுதலும் அந்த விசுவாசம் கூட அந்த பலத்தை கொண்டு வராரு. நமக்கு அது வரும்போது பாருங்க, நம்மளுக்கு சந்தேகத்தை உருவாக்கிறது. அந்த சந்தேகம் உருவாகும் போது தான் தேவனுடைய அற்புதம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடைபெறாம போயிடும். சர்ச்சில் எவ்வளோ பேர் வந்து பேங்க் லோனில் மாட்டிட்டு பிளாக் லிஸ்ட் ஆனவங்க எத்தனோ பேர் நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் விடுதலை ஆகியிருக்காங்க. தேவன் பவர்ஃபுல் மிரக்கிள்ஸ் அற்புதங்கள்லாம் தேவன் வந்து நம்ம சர்ச்சில் தேவன் ஆண்டு செய்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்து தேவன் எவ்வளோ பேர் தேவன் ஆண்டு மேல விசுவாசமா இருந்தவங்களை தேவன் வந்து விடுதலை ஆக்கியிருக்காரு. எவ்வளோ பேர் வியாதியா இருந்தவங்க தேவன் வந்து அற்புதங்கள் செய்திருக்காரு. ஓகே, நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஓகே, நீங்கள் கிட்மாட்டுக்கிட்ட வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்ரோனஸ் இருக்கும். அங்கெல்லாம் இந்த வடை குவையெல்லாம் போட்டிருப்பாங்க. முதல்ல ஒரு தேவன் அறியாத ஒரு மனுஷன், ஒரு இந்து மனுஷன், அவங்க மனைவி வந்து வடை போட்டாங்க. அன்றைக்கி தான் போடுறாங்க, அன்றைக்கி தான் சட்டியை வைக்கிறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, அவங்க போடுறாங்க, வடையை போடுறாங்க. ஸோ நான் போயிட்டு அன்றைக்கி தான் நானும் போய் வாங்க போகிறேன். அப்போ அவர் வந்து என் கூட பேசுகிறேன்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி தான் வடை போடுறேன். ஆமாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் அவன் சொன்னேன், தெய்வன் நிச்சயம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். தெய்வன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு.
அப்போ அவர் கேட்டார், நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் சொன்ன சேர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன், நான் சொல்கிறேன் தெய்வம் வச்சு உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். ஒரு இந்து மனுஷன் நான் சொன்னதை தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டேன். ஓகேயா, தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு அதை போட்டார். அன்னையிலேருந்து போட்டார். இன்றைக்கி அந்த பகுதியிலேயே அவரோட வியாபாரம் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்குது. நான் சொல்லி நினைக்கிறேன் ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும். இன்றைக்கி அவர் தான் டாப் வியாபாரம் அந்த இடத்துலையே. இன்றைக்கி கவர்மெண்ட் அந்த பகுதியில் கடையும் கட்டி கொடுத்துட்டா அவருக்கு அந்த இடத்துல ஒரு கடையும் கிடச்சிருக்கு. எவ்வளோ பேர் தான் குயை போடுறாங்க, எவ்வளோ தான் குறை மீசம் போடுறாங்க, எவ்வளோ தான் இது பண்ணாங்கன்னா போட்டாலும் இவர் தான் டாப்பில் இருக்கார். நம்மளெல்லாம் பார்த்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் அவர் தான் போய் வாங்குவேன். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் எதை விசுவாசித்தான்? தேவன் உன்னையே ஆசீர்வதிப்பார், அவன் பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைங்க அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறி. எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும்? இப்போ மரியாள் ஃபஸ்ட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார். என்ன சொன்னால், நான் புருஷனை அறியனே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படி. சாராட ஸ்டேட்மெண்ட் எப்படி? எனக்கு நான் வயசாகிடுச்சு, நான் கேள்வி ஆகிட்டேன், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இதை இப்படியே சொல்லியே இருக்கிறதுனால நிறைய தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஏமாந்து போய் தேவனுடைய அதிசயங்களை காண முடியாமல், தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியாமல் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இது. ஆனால் நீ உண்மையிலே நீ விசுவாசிச்சுட்டனா, நீ பொறுமையாக நீ காத்திருந்து நீ உறுதியாக நின்று பாரு. நான் சொல்கிறேன், தேவன் உனக்கு செய்வார். ஏன்னா தேவன் செய்வார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம நின்னோமா, ஆண்டு நிச்சயம் தேவன் எவ்வளோ அற்புதங்களை தேவன் செய்வார். இன்னைக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் 13 வருஷம் திருமணமாகி பிள்ளை இல்லை, 8 வருஷம் பிள்ளை இல்லை, 7 வருஷம் பிள்ளை இல்லை, 5 வருஷம் பிள்ளை இல்லை, 3 வருஷம் பிள்ளை இல்லை, 1 வருஷம் பிள்ளை இல்லை, 6 மாதம் பிள்ளை இல்லை. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இதில் ஒரு பாதி பேர் தேவனை அறிஞ்சவங்க, பாதி பேர் இந்து வந்திருக்காங்க. டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே படித்தா அது தெரிஞ்சுக்கிட்டா உண்மையிலே பிள்ளை பிறக்காது. ஓகே, இப்போ தேவனை அறியாதவங்களை எவ்வளோ பேர் தேடி வந்திருக்காங்க, என்னை தேடி வந்திருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், தேவனால் முடியாது எதுவும் இல்லை, தேவனால் ஆகாதது எதுவுமே கிடையாது. ஓகே, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இந்துக்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க நான் சொன்னதை தான் அவங்க விசுவாசித்தாங்க. தேவன் சொன்ன வார்த்தையை நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அதை தான் அவங்க விசுவாசித்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. பிற்பாடு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. தேவன் அறியாதவங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. தேவன் அறியாதவங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கெல்லாம் போயிருக்காங்க, கோயிலா மடமா எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியாக கேள்விப்பட்டு நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. 30 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? யாருக்குமே மிஸ் பண்ணுறதே இல்லை. ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்காரு. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், தேவனால் முடியாது எதுவுமே இல்லை, தேவன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரு, இதை நீங்கள் நம்புங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வார்த்தை அவங்க மைண்டில் செட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை விசுவாசித்து அவங்க பொறுமையாக அவங்க காத்திருந்தாங்க. நான் சொன்ன அந்த வார்த்தையில் உறுதியாக இருந்தாங்க. அது பிற்பாடு கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அது பிற்பாடு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க எங்கே வட்டாரங்கள் இருந்தாங்களோ அந்த ஏரியாவில் சபையில் அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்போ நம்மளோட நிலைமை எப்படி? நம்ம பல வருஷம் சேர்ச்சுக்கு வரோம், வசனத்தை காது கிளிக்க கேட்குறோம், கத்த வர்ற அளவுக்கு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம், அரை மணி நேரம், 2 மணி நேரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே மண்டையில் போய் எதுவுமே உட்காருல. ஏசு இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? சிம்பிள் தான் சொன்னார். என்ன சொன்னார்? விசுவாசி, அவ்வளோதான். விசுவாசி, பொறுமையாக காத்துரு, உறுதியாக நில்லு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் தேவன் கரெக்டாக தேவன் ஆண்டு செய்வார். ஆண்டு எது செய்யணுமோ அது தேவன் அற்புதமாக தேவன் செய்வார். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சில பகுதிகளில் தேவன் நம்மளுக்கு அந்த அனுபவம் கொடுத்துருக்காரு. சிலருக்கு ஒரு சில பகுதியில் அந்த அனுபவம் கிடைச்சி கூட இன்னமும் தேவனுக்குள்ள அவிசுவாசமாக தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு மெயின் ப்ராப்ளம்.
அவங்களுடைய பேச்சில் பாருங்கள் அவிசுவாசம் காணும். தேவனுடைய காரியங்களில் நீங்கள் பாருங்கள், அவங்க பேசுறதுல அவிசுவாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நம்பிக்கை இருக்காது, ஒரு உறுதி இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ இந்த COVID-19 எவ்வளோ பேருக்கு வேலை போச்சு, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அது இது எவ்வளோலாம் வந்திருக்கு. எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன், ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன், கிடைக்குன்னா கிடைக்கும், அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன். அவங்க பாருங்கள், அவங்க காத்திருக்கும் போது பாருங்கள், தேவன் பெரிய அற்புதங்களை தேவன் அவங்களுக்கு செய்திருக்காரு. நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தர் வந்தார், நேற்று கூட ஒருத்தர் வந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், தேவன் நிச்சயம் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார். ஒரே வார்த்தையில் நான் இப்படி அப்படியெல்லாம் பேச மாட்டேன். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது தேவன் என்னோட ஆவியில் ஒரு உணர்வு தேவன் கொண்டு வருவார். நான் சொல்லுவேன், தேவன் உனக்கு செய்வார். அதே போல் தேவன் ஆண்டு அற்புதங்களும் அதிசயங்களும் தேவன் செய்திருக்கார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு எரேமியா. அதை தானே இயேசு புதிய ஏற்பாடுல தேவன் ஆண்டு செய்து காட்டினாரு. இயேசு அங்கேருந்து வரும்போது பணக்காரராக வந்தார், நகையெல்லாம் போட்டுக்கிட்டாலாம் வந்தார், ஒன்றுமே இல்லாமல் தானே வந்திருந்தாரு. அதுவும் 7 குடும்பத்தில் தானே இயேசு பிறந்தாரு. ஆனால் அவர் பிறந்தது 7 குடும்பத்தில். ஆனால் அவர் செய்ததெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் அவ்வளோ பெரிய அற்புதங்களை கர்த்தர் தேவன் ஆண்டு செய்தார். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய எல்லா பகுதியிலும் நிறைய ப்ராப்ளம், பிரச்சனை தேவன். ஓகேயா? இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ மலேசியாவில் நிறைய பகுதியில் ஓகேயா, தமிழ் சபையெல்லாம் சாத்தப்படுறாங்க. ஒரு துக்கமான செய்தி தான். ஓகேயா? நிறைய பகுதியில் தமிழ் சபையெல்லாம் சாத்தப்படுறாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ், ரெண்டாவது பொருளாதாரம். இதுதான் பிரச்சனை. ஓகே, அதனால் சிலர்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா சபையெல்லாம் சாத்திட்டு ஜாமான்லாம் விற்று ஏதாவது காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு நிறைய பாசங்க கால் பண்ணி, பாசம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ என்னோட கேள்வி அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா, உன்னை அழைச்சது தேவன் உண்மை உள்ளவர் தானே? உன்னை அழைச்சது தேவன் உண்மையானவர் தானே? எஸ், உண்மையானவர். அப்போ உன்னுடைய விசுவாசம் எங்கே போச்சு? உன்னுடைய விசுவாசம் என்ன போச்சு? இப்போ ஒரு கென்னத் ஹேகன் ஐயா அமெரிக்காவில் விசுவாச மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபெய்த் ஊழியத்தை அவர் செய்தார். அப்போ அமெரிக்காவில் அவரோட ஊழியம் பிளஸட், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஊழியம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க அவரோட ஊழியத்தில் ரசிக்கப்பட்டாங்க. ஸோ அவரோட மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி, மில்லியன் கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இவர் இந்தியாவில் ஒரு தடவை மெரினா பீச்சில் அவர் ஓப்பன் குருசைட், அவர் ஹீலிங் குருசைட் செய்யும்போது நிறைய பாஸ்டர் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா இப்படி பேசினாங்க. எப்படி பேசினாங்க? நீ அமெரிக்கா பிளஸட் கண்ட்ரி, அதனால நீ விசுவாசத்தை பற்றி அங்கே பேசுறதுனால எல்லாரும் பணத்துக்கு கொண்டு போடுறாங்க. நீ இந்தியாவில் நீ பேசிப்பாரு, ஒருத்த கூட உனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவரை பார்த்து சொன்னாங்க. ஓகே, அப்போ அவர் சொன்னாங்க, அமெரிக்காவுக்கும் இயேசு ஒரே தெய்வம் தான், இந்தியாவுக்கும் இயேசு ஒரே தெய்வம் தான். நான் அங்கே இருந்தாலும் தேவன் பிளஸ் பண்ணுவார், இங்கே இருந்தாலும் தேவன் என்ன பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நிறைய பாசஸ் தான் நான் நினைக்கிறேன். அந்த ஊழியத்தில் அவருடைய மினிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பாசஸ் அந்த மெரினா பீச்சில் நிறைய பாசஸ் ஒத்துழைச்சு அந்த மீட்டிங் நடந்துட்டாங்க. இதை கேட்ட உடனே அந்த பாசஸ் கான்ஃபரன்ஸில் அப்படின்னா காலையில் பாசஸ் மினிஸ்ட்ரி நடக்கும்போது இதை கேட்டதுக்கு ஐயா பேசியிருக்காரு. அதை விசுவாசிச்சு பிடிச்சான் பாருங்க, அவன் இந்தியாவில் பெரிய ஊழியக்காரங்களா இருக்காங்க. ஓகேங்களா? அதை விசுவாசிச்சானுங்க பாருங்க. தேவன் நமக்கும், தேவன் இந்தியாவில் கேட்டதுக்கு போல தேவன் எனக்கும் பெரிய அற்புதங்களை செய்வார்னு விசுவாசம் பாருங்க. கொஞ்சம் பேர் தான் விசுவாசிச்சான். ஏன்னா நம்ம ஆள் தான் பேசலாம், செத்தே போயிடுவானு. கொஞ்சம் பேர் தான் விசுவாசம். அவங்களாம் இன்னைக்கு இந்தியாவில் டாப் லெவலில் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணிலாம் நம்ம கேட்டுருக்குறோம். தேவன் இந்தியாவுக்குள்ளேயும் தேவன் எங்களுக்கு கொண்டு தேவன் பிளஸ் பண்ணுறாரு. அவங்களோட மினிஸ்ட்ரியில் பாருங்கள், 7 ஜனங்க, சாதாரண ஜனங்க, பெரிய பணக்காரங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரியை செஞ்சு பில்டிங்கும் வாங்கிட்டாங்க. தேவனுக்கு பெரிய பெரிய காரியங்கள் இது வரைக்கும் தேவன் ஆண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இதுதான் நம்மளுடைய அற்புதம். நான் தான் அந்த பாசம் கிட்ட சொன்னேன், உன்னை அழைச்ச தேவன் உண்மையானவர், அவரை நடத்துவார்னா தேவன் நடத்துவார். தேவன் ஆண்டு செய்வார்னா தேவன் ஆண்டு செய்வார். நம்ம கல்வரி விட்டு நம்ம வெளியில வந்த போது நம்ம 0 தானே இருந்தோம். நம்ம ராயப்ப நம்ம வீட்டில் தானே நம்ம சர்வீஸ் நடத்தணும். இதே மாதிரி பில்டிங் தான் அந்த சைடு இருந்தது, இதே மாதிரி தான் நம்மள இதே மாதிரி தான் பில்டிங் அந்த சைடு இருந்தது. எப்படி சர்வீஸ் நடத்தணும் எல்லாருக்கும் தெரியுமா? 2 லைட்டு, 1 ஃபேனு, வீட்டில இருந்து எல்லாரும் பாயை கொண்டு வரணும். தெரியுமா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் வீட்டில இருந்து பாயை கொண்டு வரணும். பாயை கொண்டு வந்து போட்டுட்டு சர்வீஸ் முடிஞ்ச உடனே பாயை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே செய்யணும். அப்படி நம்ம வந்து ஜோஜாயில் நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அப்படி தான் நம்ம வந்து ஊழியத்தை நம்ம செஞ்சோம். இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு தேவன் நம்மளை கொண்டு போல, அதுதான் விசுவாசம். தேவன் செய்வார்னா தேவன் செய்வார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கணும்னு நான் சொல்லலை, டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை. அது ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. நீ வந்து அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து நீ பேசுறல்ல, தேவன் எனக்கு ஒரு அழகான ஒரு வீடு கொடுப்பாரு, எனக்கு அழகான ஒரு காடி கொடுப்பாரு, என்னுடைய வேலை துறையில் தேவன் என்னை உயர்த்தி கொண்டு போவார், என்னோட பிஸ்னஸை தேவன் ஆசீர்வதிப்பார், என் படிப்பை தேவன் ஆசீர்வதிப்பாருன்னு நீ உன்னோட விசுவாசத்தில் கன்ஃபெஸ் பண்ணுற பார்த்தீங்களா? அதில் நீ வந்து பொறுமையாக காத்திருந்து உறுதியாக நின்று பாருங்க, தேவனோட மறுக்கள் தானாகவே தேவன் ஆண்டு செய்யும். இப்போ இயேசு வந்து அந்த அந்த செத்து போனான லாசரஸ் கலரிட்டு இயேசு வந்துட்டார். ஓகேயா? இயேசு வந்துட்டாரு. இப்போ இயேசு வந்த உடனே லாசரே வெளியே வா, கம் ஃபார்வர்ட் அப்படின்னு. லாசர் உடனே வரல. நிறைய வேத பண்டிதர் சொல்றாங்க அவன் 7 நிமிஷம் கழிச்சு தான் வந்தானா. நிறைய வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க 7 நிமிஷம் கழிச்சு, 7 நிமிஷம் செகண்ட், 7 நிமிஷம் கழிச்சு தான் அவன் வந்தான். இப்போ பின்னால் இருந்தவங்க சீசர்கள், மார்த்தா மரியா, தென் பரிசேயர் சதுசேயர்கள், அவங்களுடைய நிலைமையில எப்படி இருந்திருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போ நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க, அங்கே வந்து சலசலப்பு இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய யூகத்தில் சொல்றாங்க. ஆனால் பைபிள் எழுதப்படலை. ஆனால் பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு, அவன் 7 செகண்ட் 7 நிமிஷம் தான் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் சீலையில் சுத்தப்பட்டிருக்கு. அவன் வரும்போது இந்த சீன பிசாசுல அந்த கூச்சு வருமே, அப்படிதான் அவன் வந்திருக்கிறான். அப்பதான் இயேசு சொன்னார், அவன் கட்டை அவுத்து விடுங்கன்னு சொன்னார். அவன் கட்டை அவுத்து விடுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து அந்த அவிசுவாச கட்டில எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதுனால இவங்க போய் கேட்குறாங்க, தேவன்கிட்ட போய் கேட்குறாங்க. போய் கேட்ட உடனே எது கிடைக்கிற உடனே அவங்க வந்து சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போன உடனே தேவன் கொடுக்கல, அவங்களே அவங்க ப்ளீஸ் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, தேவனுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு. எப்போ கொடுக்கணும்னு, எப்போ தேவன் கொடு, எப்போ வேணாலும் தேவன் கொடுப்பாரு. நீ விசுவாசிச்சா போதும், அவ்வளோதான். தேவன் அதுதான், அந்த ஒரு ஒன்று தான் தேவன் வந்து அப்படி எதிர்பார்க்குறாரு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்க, ஆண்டு செய்த எல்லா அற்புதங்களுக்கு பின்னால விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை இருந்தது. அது சின்னதா பெருசா ஜாயின்ட் ஃபெய்த்தா எப்படியோ அது பின்னால் இருந்தது. அங்கதான் தேவன் வந்து அற்புதம் செய்யுங்க. இப்ப தாவீது கோலியத்தை அடிக்க போனான், அவனுடைய விசுவாசம் இருந்தது. ஆனா அந்த விசுவாசத்தை, அவனோட விசுவாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன கல்லு தான், மார்பிள் கல், சின்ன கல்லு. 12 அடி 13 அடி அந்த கோலியத்தை அடிச்சு கீழே விழுதுன்னா நீ பாருங்களேன், அந்த சின்ன கல்லு தான். அவன்கிட்ட ஜாயின்ட் ஃபெய்த் இருந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, இதை விளக்குறேன். அவன்கிட்ட வந்து ஜாயின்ட் ஃபெய்த் இருந்தது, பெரிய விசுவாசம். ஏன் அப்படி அவனோட பெரிய விசுவாசம்னா, கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தோடு கேடுகத்தோடு வர, நான் தேவனுடைய நாமத்தில் வரேன்னு. தேவனுடைய நாமத்தில். நம்ம யாரோட நாமத்தில் போகிறோம்? இயேசுவோட நாமத்தில். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய நாமம் பாருங்க. இவன் இந்த சின்ன கல்லை எடுத்து போய் அடிச்சான் பாருங்க, அவன் பொட்டில் போய் அடிச்சது அப்படியே கீழே போய் விழுந்தான். ஓகேயா? போய் கீழே போய் விழுந்தான் அவன். இப்ப எலிஜாவோட அற்புதத்தை நீங்க பாருங்க. எலிஜாவோட அற்புதம் பாருங்க, எலிஜாவோட அற்புதம். ஓகே, எலிஜாவோட அற்புதத்தை நீங்க பாருங்க. கோடாரி வந்து தண்ணியில் விழுந்துடும்.
கோடாரி தண்ணிக்கு அடியில் விழுந்துருச்சு. ஒரு மரக்கிளையை வெட்டி கொண்டு வந்து அது தண்ணி மேலே வச்சா பாருங்க, அது அப்படியே அந்த இரும்பு மேலே மிதந்துட்டு வந்துருச்சு. எப்படியா இரும்பு மேலே வரும்? வராது. ஓகேங்களா? அது மேலே வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ அந்த மரக்கிளையை வச்சா பாருங்க, மேலே வந்தது. இது ஒரு பெரிய விசுவாசம். இப்போ இயேசுவோட விசுவாசத்தை நீங்கள் பாருங்க. 2 மீன் 5 அப்பம், 5000 பேர் அங்கே இருக்கிறாங்க. புருஷர்கள் மட்டும் 5000 பேர். டெக்ஸ்ட் பைபிளில், ஆம்பிளிஃபை பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா 20000 பேர் அங்கே இருந்தாங்க. 5000 புருஷருக்கு ஒரு மனைவி போட்டுங்களேன், 10000 பேர் ஆச்சு. எல்லாருக்கும் 2 பிள்ளைய போட்டாலும் 20000 பேர் ஆச்சு. அதான் டெக்ஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 மீனும் 5 அப்பத்தையும் எப்படி இந்த 20000 பேர் சாப்பிட முடியும்? இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஆனால் இயேசு செஞ்சார். இப்போ இயேசு பிலிப்ட்டு என்ன கேட்டார்? இவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான்? ஓ ஆண்டவரே, இது எப்படி முடியும்? பிலிப் சொல்கிறான், அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டான். என்ட்ருக்கிட்ட தேவன் கேட்டப்ப என்ட்ரு ஓடி போய் அந்த ஒரு கொடிக்கிட்ட 2 மீன் இருக்கா, 5 அப்பா இருக்கா, அதை கொண்டு இயேசுகிட்ட கொடுக்குறாங்க. இயேசு என்ன பண்ணாரு? மேலே பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி ஒரு ப்ரே பண்ணாரு. இப்போ நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவரா சின்னவரா? பெரியவர். பெரியவரியா? பெரிய தெய்வம். பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாரையும் பந்தியில் உட்கார வச்சாங்க. எல்லாரும் 2 மீன் எடுத்துக்கலாம், 5 அப்பம் எடுக்கலாம், 1 மீன் எடுக்கலாம், 2 அப்பத்தை எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் அது மக்கள்ல 2 மீன் 5 அப்பம் அங்கேயே தான் இருக்குது. இந்த அற்புதம் செய்யக்கூடிய இந்த வல்லமை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 2 மீன் அந்த 5 அப்பமும் செய்த அந்த அற்புதம் இருக்குல்ல, அந்த அற்புதம் நமக்குள்ளதான் இருக்கு. இந்த காண ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறாரு. தண்ணி மாறல, கலர் மாறல, தண்ணி அப்படியே தான் இருந்தது. சுவை திராட்சை ரசம் போல் இருந்தது. அது வாசனை முகந்த போது திராட்சை ரசம் போல் இருந்தது. எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா இருந்தது. அது செய்தார அந்த அற்புதம் நமக்குள்ளதான் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் நம்ம நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க சோதிச்சு எப்படி சோதிச்சுப்பாங்க? போய் நெருப்புல போய் நிக்கணுமா? ஒரு பெரிய பெரிய நெருப்பு போட்டுட்டு அதில் போய் நீங்கள் போய் நின்று பாருங்க, தெய்வ தூதர் நிற்கிறாங்கன்னு. கறிக்கொட்டையோட தான் வெளியே வருவீங்க. எப்படி விசுவாசம் சோதிக்கிறது? விசுவாசம் சோதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மள்ட்ட அந்த விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் தான் நம்மளுக்கு சரியில்லை. எப்படி? நீ பேசிட்டியா? அது தேவன் ஆமீன்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்துக்குள் எல்லா வாக்கு தத்தமும் ஆமீன்றும் ஆமீன் என்று 2 கொரிந்தியர்ல தேவன் எழுதிட்டாரு. அப்ப நீ தேவன்கிட்ட கேட்கிறியோ அது தேவன் உனக்கு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். எப்ப நீ கேட்டியோ என் நாமத்துல, ஏசு அதான சொன்னாரு யோவான் 14:14, என் நாமத்துல அப்பாட்ட போய் நீ என்ன கேட்டாலும் அப்பா உடனே கொடுப்பார். உன்னை செக் பண்ணணும். உன்கிட்ட பரிசுத்தம் இருக்கா, நீதி இருக்கா, நீ சரியா இருக்கிறியா, கரெக்டா வாழ்றியா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் தேவன் கொடுக்கணும். இல்லை, இயேசு பேர்ல கேட்டாலே தேவன் கொடுத்துட்டார், முடிச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா நீங்க நிறைய தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அது பெற்றுக்கொள்ள முடியாம முட்டாள்தனமாக இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்குது. அதனால தான் தேவனோட அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? நீ உன்னுடைய விசுவாசத்துல நீ நின்று பாரு, தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு நின்று பாரு. ஆண்டவரோட அற்புதம் தானாவே நடக்கும். தெய்வ ஆவியாளர் கரெக்டா தெய்வம் செய்வார். அதனால உங்களுடைய விசுவாசம் பெருசு. பழைய ஏற்பாடுல எல்லா தெய்வ மனுஷர்களை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிய விசுவாசம். நீ எதெல்லாம் நீ நம்பினியோ அதெல்லாம் வரும். காத்துரு, பொறுமையா இரு, உறுதியா இரு. தேவன் ஆண்டு நிச்சயம் உனக்கு தெய்வம் செய்வார். என்ன தேவன் எல்லாம் கொஞ்சம் காரா, அவருடைய டைம் படி காரா அப்படின்னா ரைட் டைம் ரைட் பிளேஸ், சரியான நேரத்தில் சரியான இடத்துல கரெக்டாக தேவன் நமக்கு ஆண்டு தெய்வம் செய்வார். நீங்களும் நானும் உறுதியாக இருந்தால் போதும். அப்போ நான் கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். பில்லிகிராம் ஐயா அந்த காலத்தில் ரஷ்யா கம்யூனிஸ்ட் தேசமாக இருந்தது. ஓகேங்களா? யாஷின் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் தான். கம்ப்ளீட்டாக ரஷ்யா இதாக இருந்தது.
அப்புறம் ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட தேவன்கிட்ட வந்து பிலிகிராம் வந்து சொன்னாரா, நான் இந்த ரஷ்யா தேசத்தில் தேவனுடைய சத்தியத்தை, உன்னுடைய சத்தியம் ஜான் 3:16 நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டு சொன்னாரா, சரி நான் உன்னை ஒரு நாள் கொண்டு போவேன் அப்படின்னா. ஆனால் பிலிகிராம் என்ன செஞ்சார், உறுதியாக இருந்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் உறுதியாக இருந்தாராம். டப்புன்னு அந்த 40 வருஷத்துக்கு பிற்பாடு கோபச்சோவ் என்ற ஒரு பிரசிடென்ட் அந்த தேசத்தில் இருந்தபோது பிலிகிராமை அழைச்சி சோப்பு காப்பீட்டை போட்டு அந்த தேசத்திலே சத்தியத்தை சொல்லி அந்த ரஷ்யா தேசமே ரசிக்கப்படுறதுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஏன் தேவன் நமக்கான செய்ய மாட்டாரு? ஏன் தேவன் செய்ய மாட்டாரு? அவ்வளோ பெரிய விசுவாசமான ஒரு மனுஷியாக ஒரு தேவ பிள்ளையாக நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுங்க, நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. சும்மா அப்படியே நம்மளை பார்த்துட்டு அப்படியே இருக்கல. அதனால தான் நான் வந்து அந்த பாசனமெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, உன்னை அழைச்ச தேவன் உண்மையானவர், நம்மளை எல்லாரையும் அழைச்சவர் உண்மையானவர். ஆமென். பொய்யான தேவன் கிடையாது, உண்மையானவர். அப்படி எப்படி இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கெல்லாம் நீ வரதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, உன்னுடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு கோளாறு. தேவன் வந்து சீசனோட பார்த்து சொன்னார், இல்லை அதுதான் கோளாறு, அதுதான் கோளாறு. அதனால தான் இயேசு வந்து அந்த போட்டில் போகும்போது அந்த போட்லேயே இயேசு போய்கிட்டு தான் இருந்தார். ஆண்டவர் வந்து 2வது தட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ புயல் காற்று எல்லாம் வந்து அடிக்குது, பாதி கப்பம் உடஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து அதில் 6 பேர் வந்து கடலில் மீன் பிடிக்கிறோடுங்க. இன்னொன்னோ பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றும் முடியல. சாவு போகிற நேரத்தில் இயேசு வந்து எழுப்பி இயேசுகிட்ட வந்து சொன்னாங்க, நம்ம சுக்கித்த சும்மோரமாக மத்தியில் திங்கலாம் அப்படின்னாங்க. இப்போ எல்லாரும் முழுங்கலாம், இயேசு முழுங்கணும் தானே. ஆனால் இயேசு எழுந்து வந்து என்ன சொன்னார், இறையாத அப்படியே நில்லு அப்படின்னாரு. பாருங்க, அப்படியே நின்றுச்சு. டக்குன்னு இவங்களை பார்த்து சொன்னார், ஆண்டு என்ன சொன்னார், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு இயேசு சொன்னார். ஏன் சொன்னார் அற்ப விசுவாசிகள் அப்படின்னா? விசுவாசம் இருந்து அற்ப விசுவாசிகள்னா விசுவாசம் இருந்து, நல்லா தெரிஞ்சுங்க, விசுவாசம் இருந்து விசுவாசத்தில் கிரியில கொண்டு வராதவங்க அற்ப விசுவாசிகள். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த மீனிங்கை தெரிஞ்சுங்க. அற்ப விசுவாசிகள்னா விசுவாசம் இருந்து விசுவாசத்தை கிரியில கொண்டு வராது. இப்ப இயேசு ஏன் தூங்கிட்டு இருந்தாரு? யாராவது இந்த 12 பேர்ல எவனாவது ஒருத்தன் முன்னுக்கு வந்து எரியாத அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயம் அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அதுதான் ஒருத்தன் இயேசுவோட பேர்ல பிசாசு விரட்டும் போது சீசன்லாம் ப்ராப்ளம், நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் நம்ம கூட்டத்தில் இல்லை, அவன் வந்து உன்னோட நாமத்தை பயன்படுத்துறான் அப்படின்னு. இயேசு என்ன சொன்னாரு, விட்டுரு, என் நாமத்துல அவன் செய்யறதுனால விட்டுருந்தார். இப்போ இவனுக்கு செஞ்சிருக்கிறான்ல, செய்யாமல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்? நம்ம உட்காந்துக்கூடாது, நம்ம தேவன்கிட்ட பேசணும். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய அது ப்ரேயராக இருக்கட்டும், நம்முடைய தேவைகளாக என்னவாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வான்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்களா, நீங்கள் அப்படியே உறுதியாக நின்று பாருங்க, தேவன் ஆண்டு என்ன செய்வார், நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால நீங்கள் எதெல்லாம் தேவன்கிட்ட கேட்டீங்களோ அதெல்லாம் தேவன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டார். எதெல்லாம் நீங்கள் தேவன்கிட்ட தேடி போனீங்களோ அதையெல்லாம் கொடுத்துட்டார். எதெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் எழுதி நீங்கள் தேவன்கிட்ட கேட்டீங்களோ எல்லாமே தேவன் கொடுத்துட்டார். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் கேட்டது எல்லாம் ஒட்டு மொத்தம் சுகமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நீங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் கேட்டீங்களோ எல்லாமே தேவன் கொடுத்துட்டார். அவ்வளோதான் நான் சொல்கிறேன், எல்லாமே கொடுத்துட்டார். இப்போ அதை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் காத்திருக்கிறதும் நீங்கள் வந்து கொஞ்சம் உறுதியாக நின்று பாருங்கள், தேவன் நிச்சயம் கொடுப்பார். அதனால் இந்த பிரசங்கம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தேவன் கொடுக்க சொன்னதுனால நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, ஓ நான் இந்த பிரசங்கத்தை கேட்ட பிற்பாடு நான் விசுவாசத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நின்று பாருங்கள், நாளைக்கே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும், மிரக்கல் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோதான். எழுந்து நிற்போம். தேவன் நல்லவரா, வாக்கு மாறாத தேவன், கிருபை தேவன், இரக்கமான தேவன். ஆண்டு நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்கள் கூட தேவன் ஆண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களை கைகளை உயர்த்தி நீங்கள் தேவன் பாக நெல்லுங்கள். கர்த்தர் தேவன் நல்லவர். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே இங்கே நின்று கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தகப்பனே, ஆண்டவரே, தெய்வன் தாமே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை என்று நீ சொன்ன தேவன்
ஆண்டு தாமே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்யும்படியாக நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளும் நீங்கள் தேவன்கிட்ட கேட்டது எவைகளா இருக்கட்டும், ஆண்டவர் நிச்சயம் தேவன் ஆண்டவர் உங்களுக்கு தேவன் தருவேன் என்று கர்த்தர் தேவன் வாக்கு பண்ணின தேவன். இதை இங்க நின்று கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் முடியாதது எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை விசுவாசிங்க. தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நாளை தினத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்கு தேவன் ஆண்டு செய்வார். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. Okay, God bless you. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.